வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அதாவது பியூர் கவர்மெண்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இது எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எத்தனை சீட் இருக்குது, எம்பிபிஎஸ் சீட்டு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எத்தனை சீட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் எத்தனை பெர்சன்ட்டுக்கு எத்தனை சீட்டு கேட்டகரி வைஸாக அலாட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா நடத்துகிற கவுன்சிலிங்கில் எத்தனை பெர்சன்ட் சீட்டு இருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், ஆல் இந்தியாவுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், 7.5க்கு எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி மீதி இருக்க 92.5%க்கு எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். 2022 எத்தனை கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது, அதாவது ஆல் இந்தியா கோட்டாவிலையும் ஸ்டேட் கோட்டாவிலையும். 2023 எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது, ஆல் இந்தியா கோட்டா ஸ்டேட் கோட்டா 7.5 92.5 ஸ்பெஷல் கோட்டாவில் எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டு கடையில், நம்ம எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது 1996 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 200 சீட்டில் இருக்குது எம்பிபிஎஸ் சீட்டு. இது வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்குள்ளே வருது. இதோடைய ஃபீஸ் வந்து டோட்டல் ஃபீஸ் வந்து, அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 12,073 ரூபா ஃபீஸு. அதே மாதிரி 92.5%க்கு வந்து 18,073 ரூபா ஃபீஸு. 7.5 அதாவது 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும், ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரை 7.5 கோட்டாவில் கிளைம் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில்லு, டியூஷன் ஃபீஸு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணிடும், அவங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 15% இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இந்த 200 சீட்டில். அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவுக்கு 85% கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 85% ஸ்டேட் கோட்டா எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஜெனரல் கோட்டா ஸ்பெஷல் கோட்டான்னு பிரிக்கிறாங்க. இந்த ஜெனரல் கோட்டாவை பொறுத்த வரையில் 7.5 + 92.5% பிரிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் பிடபிள்யூடி ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ் சர்வீஸ் மேனாக பிரிக்கிறாங்க. இப்போ வந்து பிஜியை பொறுத்த வரையில் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு 50%, எம்டிஎம்எஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் 50% எம்டிஎம்எஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிஜியை பொறுத்தவரையில் 19 சீட்டு இருக்குது. இதில் எம்டி வந்து 16 சீட்டும், எம்எஸ்இஎன்டி வந்து 13 சீட்டு இருக்குது. அதே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸை பொறுத்தவரையில் 8 சீட்டு இருக்குது. இது டிஎம்க்கு ஹார்டியாலஜிக்கு 4, எம்சிஹெச் நியூரோ சர்ஜரிக்கு 4 சீட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல் இந்தியா ரேங்கை பொறுத்தவரையில் 70வது ரேங்கில் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்தவரையில் 6வது ரேங்கில் இருக்குது. இதில் வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து 5,500 பேஷண்ட் வந்து ஒரு நாளைக்கு வர்றாங்க, அவுட் பேஷண்ட்டு ஒரு நாளைக்கு சராசரியாக வர்றாங்க. இது வந்து டோட்டல் பெட்டு வந்து 1,400 பெட்டு இருக்குது. இப்போ சீட் மேட்ரிக்கை பார்ப்போம். இப்போ ஆல் இந்தியாவை பொறுத்த வரையில் 15%ல் 30 சீட்டு வருது. 200 மொத்த சீட்டில் 200ல் வந்து 30 சீட்டு இருக்குது. இதில் வந்து அன்ரிசர்வ்க்கு வந்து 10 சீட்டும், எஸ்சிக்கு வந்து 5 சீட்டும், எஸ்டிக்கு வந்து 3 சீட்டும், ஓபிசி பிடபிள்யூடிக்கு 1 சீட்டும், ஓபிசிக்கு 8 சீட்டும், ஜெனரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடிக்கு வந்து 1 சீட்டும். இது வந்து போன வருஷம் கொடுத்தது. ஜெனரல் இடபிள்யூஎஸ்க்கு 2 சீட்டும், மொத்தம் 30 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை 15% பொறுத்தவரையில். அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்தவரையில் ஓசிக்கு வந்து 51 சீட்டும், பிசிக்கு வந்து 44 சீட்டும், பிசிஎம்முக்கு வந்து 6 சீட்டும், எம்பிசிக்கு 34 சீட்டும், எஸ்சிக்கு 30 சீட்டும், எஸ்சிஏக்கு 3 சீட்டும், எஸ்டிக்கு 2 சீட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதாவது தமிழ்நாட்டில் 85%ல் வந்து இது இந்த சீட்டில் தான் ஸ்பெஷல் கோட்டா 7.5 இன்க்ளூடிங்காக இருக்கும். 92.5 எல்லாமே வந்து இந்த சீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அதாவது 7.5 பொறுத்தவரை உள் இட ஒதுக்கீடு,
அதனால் இதில் இந்த ஓசியிலேருந்து 7.5 எடுத்து கொடுப்பாங்க, பிசிலேருந்து 7.5 எடுத்து கொடுப்பாங்க, இப்படி தான் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ ஆல் இந்தியா கட் ஆஃபை பொறுத்தவரையில் ஜெனரலில் பொறுத்தவரை 2022 650 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 664 முடிஞ்சிருக்கு, 14 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஓபிசியை பொறுத்தவரையில் 644 முடிஞ்சிருக்குது 2022. 2023 பொறுத்தவரையில் 654 முடிஞ்சிருக்கு, 10 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸை பொறுத்தவரையில் 2022 628 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி 2023 பொறுத்தவரையில் 635 முடிஞ்சிருக்கு, 7 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ எஸ்சியில் 555 2022, 573 வந்து 2023, 18 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 473 2022, 515 2023, 42 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. ஓபிசி பிஹெச்சை பொறுத்தவரையில் 2022 அலாட் பண்ணலை. 2023 பொறுத்தவரையில் 243 மார்க்கில் கிடச்சிருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டேட் கோட்டாவில் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 7.5ல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 2022 2023லையும் ஓசியில் வந்து எந்த சீட்டும் போடலை. 2022 பிசியை பொறுத்தவரையில் 358 முடிஞ்சிருக்குது. 23 பொறுத்தவரையில் 440 முடிஞ்சிருக்கு, 82 மார்க்கு டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 369 முடிஞ்சிருக்குது 2022. 2023 பொறுத்தவரையில் 441 முடிஞ்சிருக்குது, 72 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 2022 2023 சீட்டு கொடுக்கல. எஸ்சியை பொறுத்தவரையில் 331 முடிஞ்சிருக்குது 2022. 417 2023 முடிஞ்சிருக்குது, 86 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏக்கு வந்து 2022 அலாட் பண்ணலை. 2023 பொறுத்தவரை 409 மார்க்கில் முடிஞ்சிருக்குது. எஸ்டிக்கு வந்து 2022 2023 அலாட் பண்ணலை. இப்போ வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் எத்தனை சீட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது எத்தனை மார்க்கில் முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓசிபிஹெச்சை பொறுத்தவரை 2022 அலாட் பண்ணலை. 2023 பொறுத்தவரை 125 மார்க்கில் கிடச்சிருக்குது. பிசிபிஹெச்சை பொறுத்தவரையில் 2022 116 கிடச்சிருக்கு, 2023 123 கிடச்சிருக்குது. எம்பிசி பிஹெச்சை பொறுத்தவரையில் 160 2022 கிடச்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 124 கிடச்சிருக்குது. எஸ்சியில் வந்து பிஹெச்சில் 2022 எதுவும் போடலை. 2023 132 கிடச்சிருக்குது. எஸ்சிஏ பிஹெச்சில் 2022 எதுவும் போடலை. 2023 பொறுத்தவரையில் 145 கிடச்சிருக்குது. எஸ்டி பிஹெச்சை பொறுத்தவரையில் 2022 எதுவும் போடலை. அதே மாதிரி 2023 145 தான் இதுலேயும் கிடச்சிருக்குது. இதே மாதிரி 92.5% எத்தனை இடஒதுக்கீடு இருக்குதுன்னு பார்ப்போம், எவ்வளோ மார்க்கில் முடிஞ்சிருக்குன்னு. இப்போது 2023 ஓசியை பொறுத்தவரையில் 618 கிடச்சிருக்குது. 23 பொறுத்தவரை 644 கிடச்சிருக்குது, 26 மார்க் டிஃப்ரெண்டில் கிடச்சிருக்குது. பிசியை பொறுத்தவரை 610 2022, 2023 பொறுத்தவரை 628, 18 மார்க் டிஃப்ரெண்டில் கிடச்சிருக்குது. பிசிஎம்ஐ பொறுத்தவரையில் 576 2022, 615 2023, 39 மார்க் டிஃப்ரெண்டில் கிடச்சிருக்கு. எம்பிசியை பொறுத்தவரையில் 596 2022, 615 2023, 19 மார்க் டிஃப்ரெண்டில் கிடச்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 499 2022, 537 2023, 38 மார்க் டிஃப்ரெண்டில் கிடச்சிருக்குது. எஸ்சிஏ பொறுத்தவரையில் 454 2022, 501 2023, 47 மார்க் டிஃப்ரெண்டில் கிடச்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 397 2022, 481 2023, 84 மார்க் டிஃப்ரெண்டில் கிடச்சிருக்குது. இதை பொறுத்தவரையில் எஸ்சிக்கு மட்டும்தான் அதிகமான மார்க்கு டிஃப்ரெண்டில் கிடச்சிருக்குது. அதே மாதிரி பிசிஎம்ஐ பொறுத்தவரையில் 39 மார்க் டிஃப்ரெண்டில் கிடச்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரையில் 38 மார்க் டிஃப்ரெண்டில் கிடச்சிருக்குது. இதுதான் இப்போ 2022க்கு 2023க்குள்ள டிஃப்ரெண்ட்டு. இதை பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம 2024 எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ எவ்வளோ சேஃப் ஸ்கோர் அப்படின்னா, இதை விட நம்ம இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான்.
ஆனாலும் 2022 விட ஒரு 20 மார்க் ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக இருந்துக்கலாம். ஏன்னா ரெண்டாவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டில் வந்து கம்மியாக இருக்குது. 2ஆவது ரவுண்டோட வந்து 3ஆவது ரவுண்டு கம்மியாக இருக்குது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில். அதனால் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டை மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டு இதில் வந்து ப்ளஸ் 20 மார்க் இருந்தால் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக இருக்கலாம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதே மார்க், அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு மார்க்கே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் நிறைய ஸ்டூடெண்ட்டு எடுக்கிறது தான் டாப் 6 ரேங்கில் இருக்கிற காலேஜ் தான் இது. அதனால் வந்து இதில் வந்து கட் ஆஃப் எப்போயுமே அதிகமாக இருக்கும். இந்த மார்க் எடுத்திருந்தாலே நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில் இதுக்கு அடுத்த உள்ள கீழே உள்ள ரேங்க் காலேஜை பொறுத்தவரையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான். ஆனால் கோயம்புத்தூரை விரும்புகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதை விட வந்து ஃபஸ்ட் ரவுண்டோட வந்து ஒரு 20 மார்க் கூட இருந்தாலே நம்ம கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். அதே மாதிரி 7.5ல் வந்து எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம். இப்போ ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை. 7.5ல் எல்லா காலேஜ்லேயுமே 2022லேருந்து 2023 வந்து அதிகமான ரேங்கில் இருக்குது. இப்போ இதை பொறுத்தவரை 82 பிசியும் எம்பிசி 72ம் எஸ்சி வந்து 86 மார்க் வித்தியாசத்தில் இருக்குது. இதில் எல்லாமே எஸ்சிஏயை பொறுத்தவரை எல்லாமே வந்து 400 ப்ளஸில் தான் இருக்குது. பார்த்துக்கிடுங்க. மற்ற காலேஜில் வந்து 300 ப்ளஸில் இருந்தது. இப்போ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 400 ப்ளஸில் இருக்குது 2023ல். 2023 வந்து 300 ப்ளஸில் இருந்தது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து இதை விட வந்து ஒரு 40 மார்க் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 7.5ல் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் இப்போ மார்க் அதிகமாக தேவை. ஏன்னா எல்லா வருஷமும் வந்து ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்லா படிக்கிறாங்க 7.5ஐ பொறுத்தவரையில். அதனால் வந்து கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகமான எண்ணிக்கையில் கூடிக்கிட்டு இருக்குது. ஆகையால் நம்ம வந்து இதை விட வந்து ஃபஸ்ட் ரவுண்டை விட வந்து அதிகமான மார்க் வச்சுருந்தால் ஒரு 40க்கு மேலே வச்சுருந்தால் நம்ம வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்பலாம். இப்போ ஆல் இந்தியா கோட்டா பொறுத்தவரையில் ஜெனரலில் பொறுத்தவரையில் 650 மார்க்கு இருக்குது பாருங்கள். இதில் வந்து 14 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு 2022 2023 கடையில். எஸ்டியை பொறுத்தவரையில் 42 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. ஸோ எஸ்டி தான் வந்து அதிகமான மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே வந்து சராசரியாக வந்து 10லேருந்து 18 மார்க் டிஃப்ரெண்ட்டில் 20 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. இதில் இருந்து ஃபஸ்ட் ரவுண்டு கட் ஆஃபில் இருந்து நம்ம வந்து ஒரு ப்ளஸ் ஒரு 10 மார்க் வச்சுருந்தாலே ஆல் இந்தியா கோட்டாவுடைய சீட்டு வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம சேனலில் வந்து கோயம்புத்தூர் இஎஸ்ஐ காலேஜ், மற்ற எம்எம்சி, ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி, தஞ்சாவூர் எல்லா காலேஜோடைய கட் ஆஃபையும் போட்டிருக்கோம். அதோடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.